சொல்லுங்க. எருசலேம் இருந்து எரிகோ ஒரு மனுஷன் போனா, அதை வச்சிருப்போம் பார்த்தோம் இல்லையா? அப்ப எத்தனை வஸ்திரம்? 7 வஸ்திரம். கரெக்டா? அப்புறம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வஸ்திரம் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். இரண்டாவது நீதி சால்வை. மூணாவது துதி நாடை. 4 போர்ச்சரிகை ஆடை. வெரி குட். 5வது சித்திர தைல ஆடை. 6வது வெண் வஸ்திரம். 7வது சில்வரா மெல்லிய சுத்தமும் பிரகாசமுள்ள வஸ்திரம். தான் கடைசி வஸ்திரம். ஆனா அது நடுவில் ஒரு வெண் வஸ்திரம் உள்ளது, அதை நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா அதை நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இன்றைக்கு நான் எடுக்கல. ஆனா அந்த வஸ்திரத்துடைய டீட்டெயில்குள்ள போகுது. சில வஸ்திரங்கள் எந்த வஸ்திரம் போடணும், எந்த வஸ்திரம் போடக்கூடாது, அப்படின்னு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு எப்படி நம்ம எப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு நம்ம சபைக்கு வரணும், எப்படி வஸ்திரத்தை நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கற்றுக்கணும். என்ன நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நான் அதுக்குள்ள அதை எடுக்கல. அதுக்கு மாற்றாக இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் வஸ்திரம் குறித்து நம்ம பார்ப்போம். வாசிங்க பிரசங்கி 9:8 வாசிங்க. பிரசங்கி 9:8 வாசிங்க. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், நல்ல வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. பாருங்க, பிரசங்கி எழுதுகிறார், வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெள்ளையா இருக்கணும். எப்பொழுதுமே வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வாய்த்தது சொல்லுங்க, வெண்மையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு கலரா வந்து வெள்ளையா. அதுக்கு என்ன சொல்றது? அப்போ கலரா வந்து என்ன சொல்றதுக்கு? ஏசப்பா சொன்னாரா? எதுக்கு கலரா வந்துக்கிறீங்க? நான் தான் எதிர்பார்த்தேன். பாஸ்டர் சொன்னீங்க, அதனால நான் வந்திருக்கோம். கரெக்ட், அதான் கரெக்ட். பாஸ்டர் சொன்னாரு இன்னைக்கு கலரா வந்து சொல்லி நான் வந்தோம். நாங்க வந்து வெறுமையா தான் வரணும் ஆசைப்பட்டோம். ஆனா பாஸ்டர் தான் பண்ணாரு, கலரா சொன்னாரு இல்லையா? ரைட், வெரி குட், நல்ல ஆன்சர். ஓகே, அப்போ வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெண்மையா இருக்கணும். எப்ப இருக்கணும்? எப்பொழுதுமே அந்த வஸ்திரம் வந்து வெண்மையா காணப்படும். ரெண்டாவது, தலைக்கு என்ன தேவைப்படுது? எண்ணெய். அது எப்படி தேவைப்படுது? குறையாதபடிக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா. 2 காரியம் வந்து இங்க வாசிக்கிற. 1, வஸ்திரம் வெள்ளையா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? எப்போது வெள்ளையா இருக்கணும். 2வது, தலைக்கு என்ன தேவைப்படுது? எண்ணெய். அது எப்படி இருக்கணும்? குறையாத இருக்கணும் இல்லையா? சோ அந்த வசனம் நமக்கு நன்றா அறிந்த வசனம். ஆண்டவர் ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார், ஒரு கமாண்ட்மெண்ட். அந்த கமாண்ட்மெண்ட் மீறது தான் நமக்கு ரொம்ப இஷ்டம். குழந்தைய வந்து அந்த பாத்திரம் சூடாக தொடாதுனாக்கா அது ரொம்ப இஷ்டம். என்ன? தொட்டு பார்க்கணும் சொல்லு இல்லையா? அப்படிதானே? போகாது அப்படின்னாக்கா அங்க போனதான் ரொம்ப இஷ்டம். அது மாதிரி நம்பணும். அது நமக்கு வந்து மாமிசத்தில் அது மாதிரி இருக்குது. வேற ஒண்ணு அவரு ஆண்டவர் பாரு, அது சொல்லாமே போயிட்டுலாம். ஏதேல விட்டுட்டு நீ எத்தனை சாப்பிட்டு போயிடலாம். அவன் அத்தை சாப்பிட மாட்டான். இவன் என்ன பண்ணாரு? அத்தை மட்டும் சாப்பிடாது. அவன் அத்தை தான் போய் சாப்பிட்டான். இது மாமிசத்தில் நமக்கு அந்த டெண்டன்ஸ் இருக்குது. செய்யக்கூடாது செய்யணும் ஆசைப்படுவோம், செய்ய அப்படின்றத செய்ய மாட்டோம். அந்த கீழ்ப்படிதல் நமக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்றாருங்க, உன் தலை, உன் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் வெண்மையா இருக்கணும். உன் தலை எண்ணெயால எண்ணெய் என்ன பண்ணக்கூடாது? குறையாதபடிக்கு காணப்படும். அப்போ ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், ஒரு நியமத்தை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமா நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய வஸ்திரம் எப்போதும் வெண்மையாக காணப்படும். நம்முடைய தலை எப்படி காணப்படும்? எண்ணெய் குறையாதபடிக்கு காணப்படும். யார் எழுதுது? பிரசங்கியாகிய சாலமோன் எழுதுறாரு இல்லையா? அவர் எழுதல, ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் எழுதுற அவர் தான். அவருக்கு அவர் உத்தம மாதிரி அவர் என்ன எழுதி நம்பிட்டாரு. கடைசியில விசுவாச பட்டியல இல்லையா அவரு இல்லையா? அப்ப யார் கொடுத்தது? ஆவியானவர் சாலமோன் மூலமா நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கார் இல்லையா? சோ வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெண்மையா இருக்கணும். ரெண்டாவது, தலைக்கு எண்ணெய் என்ன பண்ணக்கூடாது? குறைபடக்கூடாது இல்லையா? பாருங்க, பழைய ஏற்பாடுல சரி, புதிய ஏற்பாடுல சரி, வாசிக்கும் போது பலவிதமான வஸ்திரங்களை குறித்து வேத சொல்லித பார்க்கிறோம். அதான் இன்னைக்கு பார்க்கிறோம். பலவிதமான வஸ்திரங்கள். அந்த ஒவ்வொரு வஸ்திரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வஸ்திரங்களும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ உன் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? உன்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்?
மென்மையா இருக்கணும் இல்லையா? அப்படிதானே? உன் தலைக்கு என்ன இருக்கணும்? எண்ணெய் குறைபட்டிருக்கணும், குறைபடாம இருக்கணுமா? எண்ணெய் வந்து முகத்திற்கு வந்து என்ன கொடுக்குது? பிரகாசத்தையும் கலையை கொடுக்குது இல்லையா? நம்ம தலைக்கு எண்ணெய் போடும் போது அந்த எண்ணெய் என்ன கொடுக்குது? நமக்கு முகத்துக்கு பிரகாசம். நம்ம ஏன் நம்முடைய முகம் பிரகாசம் இல்லை அப்படின்னாக்கா, நீங்க தலைக்கு எண்ணெய் போடுறது இல்லை. என்ன முகம் ஏன் பிரகாசம் இல்லைன்னா எப்ப எண்ணெய் போடுறது தலைக்கு? அதான் வித்தியாசம். யோசிக்கிறார், இது சீக்கிரட்டா பாஸ்டர்? ஆமா சீக்கிரட் தான். தலைக்கு எப்போ எண்ணெய் போடணும்? தலைக்கு எப்போ எண்ணெய் போட்டீங்களா முகம் எப்படி இருக்கும்? பளபளப்பா இருக்கும். போட்டா தான் அப்படியே கிளார் அடிக்கும். அது தெரியுறாரு, கிளார் எங்க பாஸ் அடிக்குது? எங்கதான் அடிக்குது? இங்கே அடிக்குது. அல்லேலூயா. ஆனா முகம் வந்து அது சாரி எண்ணெய் வந்து முகத்துக்கு நமக்கு கலையை கொடுக்குது. மாத்திரமல்ல அது ஒரு செழிப்புக்கு அடையாளமாய் காணப்படுது. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து ஒருத்தர் பார்க்கும் போது அவன் என்ன பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். வெரி குட். அவன் ரொம்ப டாண்டா படிச்சுட்டாங்க பொழுது முகத்தை பார்க்கிறான். அப்புறம் வேற என்ன பார்க்கிறான்? வெளி தோட்டத்தை பார்க்கிறான். முதலாவது முகத்தை பாருங்க, கரெக்ட். ரெண்டாவது அப்படியே ஆடை பார்க்கணும். அதாவது நமக்கு தமிழ் ஒரு படம் இருக்குது, ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ ஒரு மனுஷன் பார்க்கும் போது அந்த முகத்தை பார்க்கிறான். ரொம்ப அழகா இருக்காங்க, முகமே அழகு அப்படின்னு. அப்புறம் அப்புறம் அடுத்து நம்ம ட்ரெஸ் பார்ப்போம். நீ கருப்பா பியூட்டிஃபுல்லா வந்து யாருமே போடாத ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து அழகா அப்படின்னு பார்ப்போம். அப்போ சிஸ்டர்ஸை பார்க்கும்போது சிஸ்டர் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒரே வழக்கமா, ஐயோ புடவே சொன்னேன் நான் அப்படின்னு, புடவை ரொம்ப அழகு. நம்ம பார்க்க ரெண்டு காரியங்கள், ஒன்று முகம், ரெண்டாவது வந்து அந்த ஆடை. அப்போ ஆவிக்குரிய மனுஷனுடைய ட்ரெஸ் என்ன? ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ட்ரெஸ் என்ன? எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸா இருக்கணும்? அது மென்மையா இருக்கணும் இல்லையா? பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் வந்து ஆவிக்குரிய மனுஷன் வந்து ஆடை அணியும் போது, வஸ்து அணியும் போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, வேறு சொல்லுது தகுதியான வஸ்திரமா இருக்கணும். அல்லேலூயா. வேற எங்க பாருங்க, தகுதியான வஸ்திரம். அப்ப எது தகுதியான வஸ்திரம்? அது மாறாங்க. சபைக்கு வர அப்படின்னாக்கா, சபையில வந்து எப்படிப்பட்ட வஸ்திரத்தோட வரணுமோ தகுதியான வஸ்திரம். ஒருத்தர் வெலவெல படுத்துற மாதிரி ஒரு வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ஒருத்தர் வந்து விழுந்து போகிற மாதிரி வஸ்திரத்தை என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. சபைக்கு வரும்போது வேதம் மிக தெளிவா சொல்லுது, தகுதியான வஸ்திரத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் எது? ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் எது? முக்காடு. பாருங்க, வேதம் சொல்லுது, ஒரு பெண் தகுதியான வஸ்திரத்தால் தன்னை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது ஒரு பெண் என்ன பண்ணாக்கா, பெண் அப்படின்னாக்கா சபை. சொல்லல, ஒரு பெண் அப்படின்னா சபை எப்படி எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கணும்? தகுதியான வஸ்திரத்தோட அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். அதான் பெண், அதான் சபை. அப்போ சபைக்கு வரும்போது ஒரு தகுதியான வஸ்திரத்தோட தான் நம்ம சபைக்கு வரணும். அப்போ எது பாச தகுதி இல்லாத வஸ்திரம்? அதுக்கு ஆப்போசிட் வஸ்திரம் எது? தகுதியான வஸ்திரம்னாக்கா நல்ல ஒயிட்ட வந்து தகுதி வஸ்திரம் சொல்லல. நான் சொன்னேன் ஒரு ஒழுக்கமான ஒரு ட்ரெஸ். எது ஒழுக்கமான ட்ரெஸ்? நான் ஒரு ஜீன்ஸ் போட்டு என் ஜீன்ஸ்ல வந்து முட்டி கீழே நல்ல ஒரு கேப் இருக்குது இல்லையா? அப்புறம் இங்க ஒரு கேப் இருக்குது, இங்க ஒரு கேப் இருக்குது, இங்க ஒரு கேப் இருக்குது, இங்க ஒரு கேப் இருக்குது. இது தகுதியான வஸ்திரமா? பாஸ்டர் 2500 dirhams பாஸ்டர். அது எவ்வளவு? 2500 dirhams. பட் எல்லா இடத்துலயும் வந்து என்ன இருக்குது? ஜன்னல், கதவு இப்படி அது தகுதியான வஸ்திரமா? நம்ம பிள்ளைகள் வாங்கி கொடுக்கும் போதே என்ன பண்ணணும்? சரியான வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி தகுதி இல்லாத வஸ்திரத்தை நம்ம வாங்கி கொடுக்கவே கூடாது பிள்ளைகளுக்கு. பாருங்க, சிஸ்டர்களை கேட்டாக்கா சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க? அதை எங்க வாங்கி கொடுக்குறாரு எங்களுக்கு, அதை எங்க வாங்கி கொடுக்குறாரு எங்களுக்கு. அப்படிதானே? வாங்கி கொடுக்குறாரு இல்லையா? நிச்சயம் வாங்கி கொடுப்பாரு வீட்டுக்காரர் இல்லையா? நீ கேட்கிற துணி ட்ரெஸ் எல்லாத்தையும் அவர் வாங்கி கொடுக்குறாரு. வேற வாங்கி கொடுக்குறாங்க
இல்லையா? ஏங்க பாச நீங்க வேற, நானே வாங்கினதா ஆச்சு அப்படி அது இல்ல அவரு. வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்துற விசேஷம் 3:18. ரெவெலேஷன் 3:18. நான் இனி ஐஸ்வர்யமாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன்னிப்பானமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கடிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அது ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல நீ உடுத்திக் கொள்வதற்கு என்ன வேணும்? வெண் வஸ்திரங்கள் என்ன பண்ண இடத்துல கேட்டு வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. கேட்டு வாங்கிக்கொள் சொல்லி வேதம் சொல்றதை பார்க்கணும். அப்போ எனக்கு ட்ரெஸ் இல்ல, எனக்கு சரியான வஸ்திரம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ கேட்க வேண்டிய இடம் எங்க? தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்துல நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக. எங்க வீட்டுக்கு வாங்கி கொடுக்கலீங்க, நான் என்ன பாஸ்டர் பண்றது? அவரு நியூயார்க்கோ கிறிஸ்துமஸ்க்கோ இல்ல வேற எதுக்கோ வாங்கி கொடுக்குறாரு, மத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்படின்னா ஆண்டவர் தான் கேட்கணும். வசதி கொடுக்கிறது கூட ஆண்டவர் தான். பாருங்க, ஆதி பிதாக்களுக்கு யார் கொடுத்த வஸ்திரம்? யார் கொடுத்த வஸ்திரம்? ஆண்டவர் தான் கொடுத்த வஸ்திரம் இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? அழிந்து போற, அழுகி போகிற, முறிந்து போகிற இலையை அதான் வஸ்திரமா தேடி தேடி அவங்க அண்டாங்க. ஆனா ஆண்டு என்ன பண்ணாரு? அழியாத நிற்கின்ற, அழிக்க முடியாத ஒரு உடையை கொடுத்து ஆண்டு ஆசிரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது எதை குறிக்கிறது? ஆண்டுடைய தேவ நீதியை குறிக்கிறது. ஆனா நான் தேடிக்கொண்ட அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? சுயநீதி. அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுக்கிற அந்த வஸ்திரம் தேவ நீதியாய் காணப்படுறது. நாம் தேடிக்கொண்ட வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? சுயநீதியாய் காணப்படுது. அப்ப இங்க ஆண்டு சொல்றாரு, உனக்கு வஸ்திரம் இல்ல அப்படின்னாக்கா நீ எங்க என்ன பண்ணோம்? என்னிடத்துல கேள் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம இனி ஒரு காலம் என்ன சொல்லக்கூடாது? எனக்கு ட்ரெஸ் இல்ல, எனக்கு வஸ்திரம் இல்ல, எனக்கு ஆடை இல்ல, எனக்கு புடவை இல்ல, எனக்கு ஷர்ட் சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் கொடுக்க அதை வல்லவராக. அல்லேலூயா. பாருங்க, இது சபைக்கு மிக தெளிவா ஆண்டவர் வாசிங்க 3:18 இல்ல ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. 3:1 வாசிங்க. எந்த சபைக்கு சொல்றாரு ஆண்டவர்? சர்தே சபை. சபைக்கு மிக தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள். அப்போ எந்த சபைக்கு சொல்றாரு? சர்தே சபைக்கு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, சாரி 3:14 சொல்லுங்க, வாசிமா. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, அவர் தான் சொல்றாரு, உனக்கு ஆடை இல்ல அப்படின்னா, வஸ்திரம் இல்ல, என்ன பண்ண? என்ன இடத்துல கேள் என்று சபைக்கு ஆண்டு சொல்ற காரியம். அப்போ ஆண்டவர் சொல்லும் போது காதுள்ளவன் கேட்க கடவுள். காதுள்ளவன் அதை கேட்கணும். கேட்டு வஸ்திரம் இல்லை அப்படின்னாக்கா அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கணும். அல்லேலூயா. அவருக்கு வஸ்திரம் கொடுக்க போதுமானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அது நமக்கு தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு அருமையான சீஃப் மினிஸ்டர், மிகவும் எளிமையானவர், ஏழ்மையானவர், சொத்து இருந்து சேர்க்காதவர், போகும்போது எந்த ஒரு சொத்து இல்லாத போனவர். அந்த முதலமைச்சர் என்ன பண்ணாரு? பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசம் வரக்கூடாது சொல்லி யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு முன்மாதிரியான ஒரு முதலமைச்சர் யூனிஃபார்ம் கொண்டு வந்து பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் அல்லது ஒரு நான் பணக்காரன் நீ ஏழை அப்படின்னு ஒரு பாகுபாடு இல்லாதபடிக்கு யூனிஃபார்ம் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் அந்த முதலமைச்சர். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த வேறுபாடு எப்போ வரும்னாக்கா, அந்த துணிகள், வித்தியாசமான துணிகளை நம்ம அணியும் போது தான் ஒரு வித்தியாசம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சபைக்கு வரும்போது எப்படி வரும்? வெண்வஸ்திரத்தோடு வரணும். மிடுக்கான வஸ்திரம் இருக்குது. வாசிங்க யோசுவா 9:5. யோசுவா 9:5.
அங்க ஒரு வஸ்திரத்தை பத்தி சொல்லப்பட்டது. நல்லா கவுண்ட் பண்ணீங்க என்னென்ன வஸ்திரம் வேதம் சொல்லி இது முதலாவது வஸ்திரம். பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். பழைய வஸ்திரங்களை உடுத்திக் முதல்ல வாசிங்க. ஒன்றுக்கு போங்க. ஒன்று யாரு வந்தது? மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்துக்கு கரையோரம் எங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் மாணவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது தந்திரமான யோசனை பண்ணி என்ன பண்றாங்க? ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இருட்டு பைகளையும் வீரரும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து மாத்திரமல்ல அடுத்து பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? உடுத்திக் கொண்டார்கள். எதற்கு? ஒரு மனுஷன் ஏமாத்துறது, தந்திரமணப்படி ஏமாத்தணும். பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க? வேஷம் போடுறார்கள். ஹல்லேலூயா. இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க செய்யற காரியம் என்ன? யோசுவா ஏமாத்துன்னு சொல்லி ஒரு வேஷத்தோடு கூட என்ன பண்றாங்க? கடந்து பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ ஒரு செத்து போனாங்க அப்படின்னாக்கா நம்ம ஊர்ல ஃபாரின்ல என்ன ட்ரெஸ் போடுறாங்க? கோட் சூட் போடுறாங்களா? பிளாக் போடுறாங்க. பிளாக் போட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு துக்கமான ஒரு சூழ்நிலை அவங்க காணப்படுறாங்க. துக்கமான ஒரு சூழ்நிலை. அப்ப துக்கத்துக்கு என்ன வஸ்திரம்? கருப்பு. வாசிங்க 2 சாமுவேல் 19:2 வாசிங்க. 19 சீக்கிரம் வாசிங்க. 2 சாமுவேல் 19:2. ராஜா குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார். அன்றைய தினம் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. ராஜா துக்கமா இருக்காரு. அது நிமித்தம் அன்றைய தினம் என்ன பண்ணாங்க? அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிட்டு. அடுத்த வாசி. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக் கொண்டிருந்தான். அப்ப என்ன வஸ்திரம் தரித்திருந்தான் போவான்? எதுக்காக அப்சலோம் என்று அவங்க கலறான்? அப்சலோமுக்காக என்ன பண்ண? துக்கம் கொண்டாடுறான். துக்கம் கொண்டாடும் போது துக்க வஸ்திரத்தை அவன் அணிந்திருந்தான். அல்லேலூயா. அடுத்து 2 ராஜாக்கள் 25-29 வாசிங்க. இங்க வஸ்திரம் பாருங்க. 2 ராஜாக்கள் 25-29 25-29. அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். பாருங்க, அவன் எங்க இருக்கான்? சிறைச்சாலை காணப்படுறான். அப்ப சிறைச்சாலை காணப்படும் போது எப்படிப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தான்? அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுது? சிறைச்சாலை வஸ்திரம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க ஆதியாகமம் 38:19. ஆதியாகமம் 38:19. இங்கிருந்து அங்க இங்க எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டாள். அப்போ இந்த இடத்துல என்ன வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு? கைம்பெண் வஸ்திரம். மேபி அது வெள்ளையா இருக்கலாம், ஒயிட்டா இருக்கலாம். பாருங்க, 1 பழைய வஸ்திரம், 2 துக்க வஸ்திரம், 3 சிறைச்சாலை வஸ்திரம், 4 கைம்பெண் வஸ்திரம். அடுத்து பாருங்க, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாக்கோபு 2:2 வாசிங்க. 2:2 யாக்கோபு 2:2. பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் இன்னொரு வஸ்திரம், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் வரும்போது யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க? வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி
நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் நீர் நல்ல இடத்துல நல்ல சோஃபால உட்காருங்க. அப்புறம் தரித்திரனை பார்த்து ஏழையை பார்த்து நீ அங்கே நில்லு, இல்லை தரையில உட்காரு. இங்கே என் பாதபடி ரெண்டு விதமான வஸ்திரம் சொல்லப்பட்டு, ஒண்ணு வந்து மினுக்கான வஸ்திரம், இன்னொன்று தந்தையான வஸ்திரம். ஒரு மினுக்கான வஸ்திரம் போட்டவனும் தந்தையான வஸ்திரம் போட்டவனும் சபைக்கு வரும்போது சபை எப்படி டீல் பண்ணணும்? நாங்க இருக்கிற பிரதர் என்ன சொல்றோம்? நீங்க நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, நீங்க மேல உட்காருங்க, தம்பி நீ கீழே உட்காரு, அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? இருவரும் என்ன பண்ணுவோம்? ஈக்குவலா. அதான் சபை. அதுக்குதான் ஆண்டு சொல்றது, நீ என்ன வசதி தருகிறது? வெண்வசதி தரித்துக்கொள். அப்போ உனக்கு வித்தியாசம் இல்ல, அவருக்கு வித்தியாசம். ரெண்டு அதுல சில காஸ்ட்லி ட்ரெஸ், காஸ்ட்லி ஒயிட், மினிஸ் ஒயிட், அப்புறம் வேற என்ன ஒயிட்? அது ஒரு ஒயிட், இது ஒரு ஒயிட், அதுலயே நிறைய ஒயிட்டுகள் இருக்கு. அப்போ அதுல பெஸ்ட் ஒயிட், ரொம்ப காஸ்ட்லியான ஒயிட், அப்படி இல்லை. வெண்வஸ்திரம் வெண்மையா இருக்கு. எல்லாரும் வந்து வெண்வஸ்திரம் தரிக்கணும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் கிடையாது. அதுக்காக ஆண்டு சொல்றாரு, நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இல்லை, நமக்குள்ள ஒரு மார்க்க பேதங்கள் இல்லை. அதனால நீ என்ன பண்ணணும்? வெண்வஸ்திரம் தரிக்க வேண்டும் சொல்லி ஆண்டு சொல்றாரு. அது சொல்லு. இங்க பாருங்க, மினுக்கான வஸ்திரம் தரித்தவனும் வரான், கந்தையான வஸ்திரத்தை தரித்தவனும் வரான், பழைய வஸ்திரம் தரித்தவனும் வரான், அப்புறம் வெள்ளை வஸ்திரத்தை தரித்தவனும் வரான், துக்க வஸ்திரத்தை தரித்தவனும் வரான். எல்லாரும் வராங்க, எல்லாரும் வராங்க. அப்ப இந்த வஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அவருடைய சூழ்நிலையை காட்டுது. அல்லேலூயா. இப்ப மினுக்கான வஸ்திரம் தரித்தவர்களுடைய சூழ்நிலை என்ன? அவன் ஐஸ்வர்யவான். லூக்கா 17 வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோமோ? எப்படிப்பட்ட அவன் ஐஸ்வர்யவான்? எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்? ரத்தாம்பரம் தரித்தவனாய் காணப்பட்டான். வெளிவந்த ஆடுகளை தரிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். எங்க போனான் கடைசியில? ஆதாமுடைய சரி ஆபிரகாமுடைய படிக்கு போனான். நீங்க சொன்னா எஸ் கரெக்ட் அப்படிங்க. ஆபிரகாமுடைய படிக்கு போனான். யார் போனது படிக்கு? ஆதாம் படிக்கு யார் போனது? தாசு. எப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தான்? வஸ்திரமே இல்லையா? நாய்க்கு என்ன பண்ணுச்சு? ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வஸ்திரத்தை ஆண்டவர் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க. அப்போ மினுக்கான வஸ்திரம் தரித்தவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், கந்தையான வஸ்திரம் தரித்தவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அப்படி இல்லை, சபை எல்லாரையும் வந்து சரியான பார்வையில பார்க்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து பாருங்க, எசேக்கியேல் 28 பாருங்க என்ன சொல்ல பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. இப்போ எசேக்கியேல் 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன் மினுக்கினால் என்ன கெடுத்துக் கொண்டே? உன் ஞானத்தை கெடுத்துக் கொண்டாய். உன்னை தரையிலே ஞானம் எங்க வருது? ஞானம் எங்க வருது? இப்போ வேல்யூ கேட்டா விஸ்டம். ஞானம் யாருக்கு வருது? கர்த்தருக்கு வருது. ஞானத்தை எப்படி கெடுக்கிற? மினுக்கான வஸ்திரத்தை அணிவதனால ஞானம் கெடுக்கும். ஹல்லேலூயா. தாயல் எப்படி கெட்டு போகுது? தீய சொல்லு, கரெக்டா சொல்லு, வாய்த்தாலும் சொல்லு, சத்தமா சொல்லு. அந்த ஒரு ஈ விழுந்தனால தைல குப்பி கெட்டு போகுது. அதே போலதான் உன்னுடைய ஞானம் எப்படி கெட்டு போகுது அப்படின்னாக்கா, எப்படி கெட்டு போகுதுனாக்கா, உன்னுடைய மிடுக்கான வஸ்திரத்தினால உன்னுடைய ஞானம் கெட்டு போகுது. அந்த ஞானம் எங்க வருது? கர்த்தர் கொடுக்கிற ஞானம். அந்த ஞானம் கெட்டு போது காரணம் உன்னுடைய மிடுக்கான வஸ்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, உன் வஸ்திரம் வந்து, உன் வஸ்திரம் தான் வந்து உன் ஜீவியத்துடைய பிரதிபலிப்பு. நீ போடுற வஸ்திரம் ஒரு நாள் 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்டாஃப் ரூம்ல இருக்கும்போது ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் தான், சார் நல்ல ட்ரெஸ் போடுறீங்க நீங்க, உங்களுக்கு எப்படி இந்த சென்ஸ் வந்தது அப்படின்னு. அது சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ண கிட்ட 87 ஷர்ட் நீங்க போடுறீங்க சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கவுண்ட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு நாள் கவுண்ட் பண்றேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போட்டாங்க. ஒரு 6 மாசம் இந்த ஷர்ட்டை போட்டு நீங்க எப்படி நோட் பண்றாங்க பாருங்க. அப்போ நீங்க வந்து இந்த ட்ரெஸ் போற சென்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்க இருந்து? எங்க அப்பா இருந்து வந்திருக்கோம், இல்ல எங்க அம்மா இருந்து வந்திருக்கோம், இல்ல ஆண்டு சொல்லி விடுற ட்ரெஸ் போட சொல்லுவாரு இல்லையா? ஆனா
எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண மத்த நம்ம போட மாட்டாங்கல்ல சார் அப்படின்னா மத்த கூட நான் என்ன பண்ண முடியும்? கிளாரிட் அழகா போடுற ட்ரெஸ் அது மேபி கல்யாணம் நல்லா அழகா போடுறோம், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி அழகா போடுறோம் தெரியல எனக்கு. ஆனா மத்தவங்க போடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு இப்படி போடணும் ஆசை, அவருக்கு அப்படி போடணும் ஆசை. இப்ப மத்தவங்க சரியா போடலாங்க நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? உனக்கு ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லையா? கொடுத்திருக்காரு இல்லையா? ஆனா எதை போடுற அதான் கேள்வி. மிடுக்க வஸ்திரத்தை போடுறியா, கந்தைய வஸ்திரத்தை போடுறியா, துக்கமான வஸ்திரத்தை போடுறியா, கிழிந்த வஸ்திரத்தை போடுறியா, எந்த வஸ்திரத்தை நீ போடுற? அது உன் கையில் தான் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு நம்முடைய வஸ்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா, இந்த வஸ்திரத்தை குறித்து ரொம்ப கேர்ஃபுல். வாசிங்க நீதிமொழிகள் 7:10 வாசிங்க. நீதிமொழிகள் 7:10. தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனாள். அப்போ இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தா? வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ. அப்போ வேசிக்கு ஒரு வஸ்திரம், அல்லவியா வேசிக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. எத்தனை வஸ்திரம்? எத்தனை வருஷம் ஆச்சு? கவர் பண்ணீங்களா இல்லையா? 1 பழைய வஸ்திரம், 2 துக்க வஸ்திரம், 3 செலிசாய் வஸ்திரம், 4 கைமண் வஸ்திரம், 5 மிடுக்கான வஸ்திரம், 5 கத்தியான வஸ்திரம், 6 வேசின் வஸ்திரம். ஓகே சார், 7 வேசின் வஸ்திரம். அடுத்தது பாருங்க, உங்களுடைய வஸ்திரம் எப்படின்னாக்கா பரிசுத்தத்தின் ஒரு போர்ஷன், பரிசுத்தத்தின் ஒரு பகுதி தான் உங்களுடைய வஸ்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு வஸ்திரத்தை கொடுத்தாரு? பார்த்திருக்கியா? ஆண்டு கேட்டாரு, உனக்கு வஸ்திரம் தாங்க என்ன கேள்வி சொன்ன. எதுக்கு கேட்டாரு ஆண்டவர்? வெரி குட். சொல்லு. உங்களுடைய அவலட்சத்தை மறைப்பதற்கு என்ன வேணும்? வஸ்திரம் வேண்டும். அப்போ வஸ்திர பாதி என்ன? பரிசுத்தம். அல்லேலூயா. உடைய வஸ்திர பாதி வந்து எதை குறிக்குது அப்படின்னாக்கா பரிசுத்தத்தை குறிக்குது. அப்போ உடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்? தகுதியான வஸ்திரமா இருக்கணும். நான் வெண் வஸ்திரத்தை சொல்ல வரல, அது தகுதியான வஸ்திரமா இருக்கணும். நீ போடுற வஸ்திரத்துல வந்து பாதி வந்து எதை குறிக்குது? பரிசுத்தத்தை குறிக்குது. ஒரு போர்ஷன் அதுக்குள்ள மறைந்து இருக்குது. அது எது அப்படின்னாக்கா பரிசுத்தம். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் அந்த ஆடை வஸ்திரத்தை கொடுத்தாரு? உடைய அவலட்சத்தை மறைப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆடை கொடுத்தார். அதே ஆடை அதுக்குள்ள என்ன மறந்துருக்கு அப்படின்னாக்கா எது மறந்துக்கு? ஒரு 50% பரிசுத்தம் மறந்துருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம போடுற ஆடை வைத்துக் கொண்டு நம்மை கணக்கெடுக்கலாம். அல்லேலூயா. நீங்க வந்து கம்யூனிட்டி வரீங்க, வரும்போது நல்ல ரெட் கலர்லயும் பிளாக் கலர் ஷர்ட் போட்டதாக்கா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்ப்போம். என்ன பிரதர் எப்படி வந்துங்கிற ரெடியா அப்படின்னு. அதே ஒயிட்ல வந்தாக்கா, எல்லாரும் ஒயிட்ல வந்தாக்கா எப்படி இருக்கும்? அது இப்ப வெளியே பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியாது? இன்னும் எல்லாரும் ஒயிட்ல வந்தா நீங்க ஏதாவது விசேஷமா? விசேஷம் தான் கம்யூனிட்டிகளுக்கு. எங்களுக்கு ராமோஜன பந்தி. ராமோஜன பந்தி எடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுமே வரணும். ஏன் ஒயிட்ல வரணும்? ஏன் ஒயிட் போட்டது பரிசுத்தம், பிளாக் போட்டது பரிசுத்தம் இல்லையா? அப்போ சொல்லுங்க. நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வரோம். பந்திக்கு வரும்போது ஒயிட்ல வரணும்னு சொல்லி பாஸ்டர் சொல்றாரு. அதெல்லாம் வரணுங்க. ஒயிட்ல வரணுமா? பிளாக்ல வந்தா தப்பா? காரணம் என்னக்கா, அது கர்த்தருடைய பந்தி. ஒரு தகுதியான வசத்தோடு நம்ம சபைக்கு வந்து அந்த பந்தியில பங்கு. அல்லேலூயா. கண்டுதான் வரலாம். ஒரு வித்தியாசத்துக்கு நம்ம பிரதமர் சவுண்ட் வரலாம், என்ன மாதிரி பெருன்ல வரலாம், இல்ல நம்ம கேப்ரியல் மாதிரி அழகான ட்ரெஸ்ல வரலாம். ஆனா அன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது நமக்கு முன்பாய் கர்த்தருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும்
நம்ம வைக்கப்பட்டது. விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு முன்பாய் காணப்படுது. விலையேறப்பட்ட சரி நமக்காய் கிழிக்கப்பட்டு அங்கே பதில வைக்கப்படுது. அதை கனம் பண்ணுவதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு தகுதியான வசதியோடு கடந்து வந்து அப்படின்னா அதை நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. இஷ்டப்படி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுது 3 காரணம் சொல்லுது. நீ இஷ்டத்துக்கு எடுக்கலாம், அபாத்திரமா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ அபாத்திரமா எடுத்தா ஒன்று சத்தமா சொல்லுங்க, இதுதான் சத்தமா சொல்லணும். என்ன வரும்? வியாதி வரும். 2 மரணம் வரும். 3 மரணத்துக்கு அது வரும். நித்திரை வரும். பலவீனம், வியாதி, நித்திரை. பலவீனம், வியாதி, நித்திரை. 3. ஹல்லேலூயா. எப்போ எப்போ அபாத்திரமா கர்த்தர் பதில பங்கு பெறும் போது நமக்கு பலவீனமும் வியாதியும் மரணமும் சந்திக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பந்தியில பங்கு பெறும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா பங்கு பெறணும். நம்ம சுத்தி இருக்கணும், காத்திருக்கணும். ஆண்டவருக்கு காத்திருந்து சுத்திகரித்து கொண்டு ஒரு தகுதியான வசனத்தோடு கடந்து தரப்படும். நாம் ஒப்பு கொடுத்து தேவ சொல்ல ஆராய்ச்சி நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் பதில பங்கு பெறும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை பதில பங்கு பெறணும் அப்படின்னாக்கா நம்ம தகுதியான வசனத்தோடு கடந்து டிஷர்ட் போட்டு, அரகை ஷர்ட் போட்டு, ஆர்ம்ஸ் காட்டிக்கிட்டு, கோல்டு ரிங் போட்டு இதெல்லாம் வரக்கூடாது. ஒரு கர்த்தர் பதில அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுக்கத்தோடு கூட நம்ம கர்த்தர் பதில பங்கு பெறும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க. இப்போ சபை எதுக்கு? சபையில தான் இந்த ஒழுங்கு சொல்லப்படும் இல்லையா? இப்ப அப்பா அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்பா அம்மா சொன்னா நீ இந்த ட்ரெஸ் போட, அந்த ட்ரெஸ் போட, போட மாட்டேன் அப்படின்னு பசங்க. ஆனா கர்த்தருடைய சபையில நமக்கு ஆண்ட சொல்லி ஒரு காரியம், ஒரு தகுதியான வஸ்திரத்தை நாம் தரிக்க வேண்டும் சொல்லி. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்ல, பிள்ளைகளுக்கு வாங்கும் போதே ஒரு தகுதியான வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கணும். ஒரு டிஷர்ட் வாங்கி வெளியே போட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல வேற மாதிரி ட்ரெஸ் நீங்க வெளியே போட்டு. ஆனா சபைக்கு வரும்போது ஒரு தகுதி உள்ள வஸ்திரம், ஒரு தகுதியான வஸ்திரம், அதை வாங்கி கொடுத்த பிள்ளைகளுக்கு அந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு சபைக்கு வரும். ஹல்லேலூயா. அதுதான் சபை எதிர்பார்க்குது. ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் காரணம் என்னன்னா இந்த இடம் தேவனும் மனுஷனும் சந்திக்கின்ற ஒரு இடம், தேவன் மனுஷனோட பேசுகின்ற ஒரு இடம். இந்த இடம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுகின்ற ஒரு இடம். ஹல்லேலூயா. அப்போ நீ ஒரு தகுதியில்லாத வசனத்தை வரும்போது அது உனக்கு ஒரு சரியான ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இடத்துல சக்கரியா 3:3 எடுங்க. 3:3 சக்கரியா 3:3. அடுத்த வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அடுத்த வஸ்திரங்களை களைந்து கொள்ளுங்கள். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். பாருங்க, யோசுவா ஒரு பிரதான ஆசாரியர். தேவசம் இருக்கான். தேவசம் இருக்கும் போது அவன் என்ன பண்றான்? ஒரு அழுக்கான வஸ்திரத்தை என்ன பண்றான்? தரித்து கொண்டிருக்கான். நீ அழுக்கான வஸ்திரம் எதுக்கு அடையாளம் அப்படின்னா நீ பாவத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அழுக்கான வஸ்திரம் எதுக்கு அடையாளம்? நீ பாவத்தில் இருக்கிற அடையாளம். இப்போ நீ பாவத்தில் இருந்தாக்கா சாதம் விட்டு போயிடுவானா? நிச்சயமா போக மாட்டான். நிச்சயமா போக மாட்டான். நீ அழுக்கான வஸ்திரம் தரிக்கின்ற வரைக்கும், நீ போட்டுக்கொண்டு இருக்கிற வரைக்கும் சத்ரு கூட தான் இருப்பான். இங்கே உட்காந்துருப்பான், பக்கத்துல உட்காந்துருப்பான், இல்ல பக்கத்துல நின்று இருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றுதான். அப்போ தூதனுக்கு நின்று போது யார் கூட வந்தது? முன்னாடி வாசிங்க, 2 வாசிங்க, 1 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமில் தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? அடுத்தது யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா. அழுக்கு வஸ்திரம் தரித்தத நிமித்தமா தான் அங்க யார் இருக்குது? சாத்தான் இருக்கு. ஹல்லேலூயா. அழுக்கு வஸ்திரம் எதற்கு அடையாளம் இருக்கா? நீ இன்னும் பாவத்தில் இருக்கிற அப்படின்னு அடையாளம். ஹல்லேலூயா. நீ பாவத்தில் இருக்கிற வரைக்கும்
சத்துரு கூடுதா. ஹல்லேலூயா. உன்னை வந்து ஆண்டுடைய காட்டுவா, பாரு இவன் எப்படி பண்றான், பாரு அப்படி பண்றான், பாரு அங்க என்ன பண்றான். யோசேப்பு பிரதான ஆசாரியன் அழுக்கு தரித்த நிமித்தமாய் சத்துரு கடந்து வந்து என்ன பண்றான், அங்க குறை சொல்லுதா. முழுமை வாசிப்பா, 4 வாசிங்க, 4, 5 வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க, களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து. பாருங்க, அந்த அழுக்கு வஸ்திரம் எதை குறிக்கிறது? உன்னுடைய அக்கிரமங்களை குறிக்கிறது, உன்னுடைய பாவங்களை குறிக்கிறது, நீ செய்த அநியாயங்கள் அசிங்கங்கள் எல்லாவற்றையும் அது குறிக்கிறதுக்கான அதை நீக்கி போடும் போது நான் உன்னை அதை நீக்கி போட போறேன் அப்படின்னு சொல்ற. வாசிங்க, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து என்ன பண்றாங்க, எதை நீங்க செய்ய, இந்த அழுக்கு வஸ்திரத்தை கலைந்து போடுறார் ஆண்டவர். இது கலைந்து போட்டு என்ன பண்றாரு, எப்படி வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்து. ஹல்லேலூயா. இப்ப ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தலை போச்சா வால் போச்சா? எப்படி வஸ்திரத்தை தரிக்கணும்? அழுக்கு வஸ்திரத்தை நம்ம தரிக்க கூடாது. அந்த அழுக்கு வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் அப்படின்னாக்கா, அது பாவத்தை குறிக்கிற வஸ்திரம், அக்கிரமங்களை குறிக்கிற வஸ்திரம், அநியாயங்களை. அப்போ ஆண்ட முதலாம் செய்கிற காரியம் என்ன, சத்துரு பின்தொடர்றான். காரணம் என்ன, உன் வஸ்திரம் அழுக்கா இருக்கு, நீ இன்னும் பாவத்தில் இருக்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அந்த வஸ்திரத்தை எடுத்து போடுவாங்க. எடுங்க அவனு சொல்ற, உன் அக்கிரமத்தை நான் மன்னித்து என்ன பண்றேன், அதை நீக்கி போடுறேன். நீக்கி போடுற உனக்கு இது எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரேன், சிறந்த வஸ்திரத்தை நான் தரேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தேடிக்கிற வஸ்திரம் அழுக்கான வஸ்திரம். நம்முடைய வஸ்திரம் கந்தலா காணப்படுது, நம்முடைய வஸ்திரம் அழுக்கா காணப்படுது. ஆனா அவர் செய்கிற காரியம் என்ன, அந்த அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி போட்டு உன்னை சுத்திகரித்து உன்னை வந்து தன்னை சொந்த மகனாக சொந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளப்படுக விசேஷித்த வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள். சிலர் எப்படி இருக்காங்கன்னாக்கா, எப்பவுமே வந்து இந்த அழுக்கு வஸ்திரம் தான் போட்டு இருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க. அப்படி தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். இப்படியெல்லாம் சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரோட்ல எத்தனை பைத்தியம், பைத்தியம் இந்த ஊர்ல பாக்குறோம் இல்லையா, எத்தனை பைத்தியம் பாக்குறோம் ஊர்ல, பாக்குறோமா இல்லையா ரீதியா, எவ்வளவு பைத்தியம் பாக்குறோம். அந்த பைத்தியம் எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்குதா, ஒண்டர்ஃபுல்லா இருக்குதா, எப்படி சொல்லுங்க, வாய்த்த சொல்லுங்க. அழுக்காது. வெரி குட் சிஸ்டர், கரெக்டா சொன்னாங்க. அழுக்காகுது. நல்ல கோட் ஷூட் போட்டுக்குதா, கிழிந்து போன வசந்த போட்டுக்குது இல்லையா, ட்ரிப் பண்ணி தாடி விட்டு ஜம்முனது எப்படி இது, நல்ல தாடி வந்து ட்ரெஸ் இது, தலை குளிக்காது, குளிக்காது. இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்னாக்கா, டர்ட்டி ஸ்பிரிட். இது பேர் என்ன, அசுத்த ஆவி. இது என்ன பேர், அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவி என்ன பண்ணும், சிலர் குளிக்கவே விடாது. இதை பார்த்தா பயமாகுது எனக்கு. பாதி பேர் இப்பதான் பாசம் வராங்க. நான் போய் சொல்ல, இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனுஷன் பண்ண குளிக்க விடாது. நீங்க ஸ்கூல்ல பாருங்க, ஸ்கூல் வரணும் கேளுங்க, பசங்க பிரஷ் பண்ண மாட்டாங்க, கிட்ட போனா அப்படியே நார், அப்படியே கிட்ட போன நார், அப்படியே நீ உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாது. பிரஷ் பண்ண மாட்டானுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டானுங்க, தலை வர மாட்டாங்க. அந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா குப்பையில் இருந்த போட்ட மாதிரி இருக்கும். அந்த சாக்ஸ் தான் என்னடா சாக்ஸ் தான் வாஷ் பண்ணல பாஸ் சார், எல்லாமே அழுதா இருக்கும். இது ஒரு ஸ்பிரிட். சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்டாங்க. அது பார்த்தீங்களா, அடுத்த கழுவி போட்டு போவாங்க. எங்க ஒய்ஃப் கழுவாங்க, எங்க வீட்டுக்காரர் கழுவாரு, அடுத்து போவாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட். நல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் டர்ட்டி ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனுஷன் குளிக்க வைக்காது, துணி துவைக்க வைக்காது. பாருங்க, இங்க விட்டுருங்க, ஊர்ல இந்த இதுல இறங்குறாங்களே டிரைனேஜ் இதுல என்னது, செப்டிக் டேங்க். அப்புறம் அந்த மெட்ராஸ்ல வந்து நடுரோட்ல இறங்குவாங்க, என்ன அது வேறு டிரைனேஜ் சஸ்பெண்ட். அவங்களுக்கு ஸ்மெல் வராது, நமக்கு மட்டும் ஸ்மெல் எப்படி வருது, அவங்க மட்டும் ஸ்மெல் வர பண்ணுது. நான் ஒரு வார்த்தை எதிர்பார்க்க, அதுதான் கேட்கிறேன். நம்மளுக்கு ஸ்மெல் வருது, அவங்களுக்கு ஸ்மெல் வர மாட்டேது, பழகி போச்சா?
இந்த ஸ்பிரிட் என்ன பண்ண அப்படின்னாக்கா அது கூடவே இருக்கும். உன்னை வந்து துவைக்க விடாது, குளிக்க விடாது, ஃபேஸ் வாஷ் பண்ண பிரஷ் பண்ண விடாது. அதை விட அப்புறம் பண்ணிக்கிறேன். அது ஆடு பண்ணது அது சாப்பிடுறது, இது பிரஷ் பண்ண விடாது, சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி விடாது, டிஃபன் பாக்ஸ் ஒரு வாரம் டிஃபன் பாக்ஸ் பேக்ல இருக்கும், ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் டிஃபன் பாக்ஸ்ல பேக்ல இருக்கு மம்மி. அது நார்மல். அப்போ இந்த ஸ்பிரிட் இருந்தாங்க கூட என்ன அர்த்தம்? சாத்தானும் இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த ஆண்டு உடனடியாக செய்த காரியம் என்ன? அவன் இருந்த அந்த அழுக்கு வஸ்திரத்தை கலைந்து போட்டு என்ன பண்ணாரு? உடனடியாக அவங்க சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தார். சாதாரண வஸ்திரம், சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரொம்ப உஷாரா இருக்கும். குளிக்கல ஒரு நாளைக்கு குளிக்கல அப்படின்னாக்கா இமீடியா வரணும். ஐயோ நம்ம என்ன இருக்குது? ஏன் அப்படி போய் சாப்பாடு ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அசுத்தாவி இருக்கு. நம்ம குளிக்கணும் அப்படி அட்லீஸ்ட் சாயங்காலம் வந்து குளிச்சிடணும். பிரஷ் பண்ணல அப்படின்னாக்கா சாப்பிட்டா பிரஷ் பண்ணிடணும். அந்த சாக்ஸ் துவைச்சு போடணும், அந்த ஷூ கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும். கரெக்டான இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னாக்கா நமக்குள் காணப்படுகிற ஒரு அசுத்த ஆவி. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டு என்ன பண்ணாரு? உடனடியாக அம்மையிலிருந்து அந்த அசுத்த அந்த வஸ்திரத்தை கலைந்து ஆண்டவர் ஒரு நல்ல வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரைட், ஓகே. சரி, ஒரு கேள்வி. நம்ம ரோட்ல பார்த்தோம் ஒருத்தர் தாடி விட்டுட்டு தலை வந்து இது பண்ணாம கிழிஞ்சு போட்டு போட்டு குளிக்காம அப்படி சமைக்க நம்ம Can you come like this? நம்ம வெளியே பார்த்த ஒரு மனுஷனை போல நம்ம சமைக்க முடியுமா? முடியாது. அப்போ எப்படிப்பட்ட வஸ்திரத்தை நம்ம தரிக்கணும்? தகுதியான வஸ்திரத்தை தரிக்கணும். நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு சமைக்கணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் என் பிள்ளை எப்படி வரா, என் மகன் எப்படி வரா அப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். மினுக்கான வஸ்து தரித்து கொண்டு வரியா, மினுக்கான வஸ்து தரித்து கொண்டு குளிக்காம வரியா, இல்ல அழுக்கான வஸ்து தரித்து கொண்டு நீ குளிச்சுட்டு வரியா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க இன்னொரு அருமையான ஒரு காரியம், யோசேப்பு குறித்த ஒரு காரியம். பியூட்டிஃபுல்லான காரியம் பாருங்க. ஆதியாகமம் 41:14 வாசிங்க. இதுதான் நமக்கு ஆக்சுவலா எக்ஸாம்பிள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி listen, எப்படி சவரம் பண்ணி அர்த்தம் ஷேவ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கல, சர்ச்ல ஸ்பான்சர் பண்ணி ஷேவ் கிரீமும் அப்புறம் ஷேவ் பிரஷ் வாங்கி கொடுக்கும் பொழுது அப்போ ஆண்டு சொல்ல எவ்வளவு அழகு ஆண்டு சொல்ல எழுதி ஆவியாளர் யோசேப்பை அழைப்பித்தான். யார் அழைப்பது? பார்வோன். அடுத்து எங்க போறான்? அழைப்பித்தான். இது ஜஸ்ட் ஒரு அழைப்பு. ஆனா எங்க போறான்? அவன் எங்க போறான்? ராஜா போவான். அடுத்து அவனுடைய நிலைமை என்ன? சிறைச்சாலை போறான் அவன். அடுத்து எங்க போறான் அவன்? ராஜா கிட்ட போறாங்க. அவன் சிறைச்சாலை எங்க போறான்? எங்க போறாங்க அவன்? முடிவெட்ட கிடையா? அவ்வளவுதான், அரண்மனைக்கு போறான். அவ்வளவுதானா? அது என்ன ஸ்தானம்? அது அதிபதியா மாற போறாங்க. அவன் சிறைச்சாலை எங்க போறான்? அது அடுத்து என்னது? சிறைச்சாலை டு அதிபதி. அப்ப எப்படி போனவன்? அதிபதி போனது பாருங்க. ஆண்டவர் அழகா எழுத, நீ அதிபதி ஆகணும் அப்படின்னாக்கா நீ வந்து அந்த சேர்ல அமரணும் அப்படின்னாக்கா அப்படியேப்பட்ட வஸ்திரத்தையும் அப்படியேப்பட்ட லுக்கும் இருக்கணும். நல்ல தாடி விட்டுக்கிட்டு, மீசியை விட்டுக்கிட்டு, ஷேவ் பண்ணாம குளிக்காம அவன் வரக்கூடாது. அவன் குழியில போடப்பட்டவனுங்க. குழியில போடப்பட்டு கடைசியில் எங்க போனான்? சிறைச்சாலைக்கு போனான். செய்யாத தவறு சிறைச்சாலைக்கு போனான். ஆனா ஆண்ட உயர்த்து நேரம் வந்து போது அவன் எப்படி வரான் பாருங்க, ஆயத்தத்தோட வரான். இல்ல பாரு, ஜஸ்ட் நான் போய் ஷேவ் பண்ணி வந்துடுறேன், நம்ம குளிக்கல, கொஞ்சம் குளிச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டு வர அப்படின்னு சொன்னான். எப்படி வர பாருங்க. அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அழைப்பித்த உடனே அவன் எப்படி வர பாருங்க, அவன் தீவிரமாய்
தீவிரமாய் காவல் கிடைக்கிறது கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு பாருங்க எப்படி ஆயத்தம் வர அந்த 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 நோக்க நிறைவேறது, ஆண்டோட நோக்க நிறைவேறத விட்டு கொடுக்குறான். விட்டு கொடுக்குறான். விட்டு கொடுக்கும் போது அந்த சவரன் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, பாருங்க சிறைச்சாலை வஸ்திரம் இல்ல, கிழிஞ்சு போன வஸ்திரம் அல்ல, அழுக்கான வஸ்திரம் இல்ல, வேறு வஸ்திரத்தை தரித்து கொண்டு எங்க வரான்? ஹல்லேலூயா. இதுதான் வீட்டுக்கு பாருங்க. ஹல்லேலூயா. டியூட்டில வந்த டைம்ல பாஸ்டர் அதே விட்டுட்டேன். நோ நோ, நீ வருகிற இடம் பரிசுத்த ஸ்தலம். நீ வருகிற இடம் தேவனும் மனுஷனும் சந்திக்கின்ற ஒரு இடம். நீ வருகின்ற இடம் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கின்ற ஒரு இடம். நீ வருகின்ற இடம் ஹல்லேலூயா 1014 சிறந்தவை பார்க்க போகின்ற ஒரு இடம். ஹல்லேலூயா. நீ வருகின்ற இடம் ஹல்லேலூயா உனக்காய் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி பார்க்கின்ற சந்திக்கின்ற இடம். ஹல்லேலூயா. உலக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரை சந்திக்கின்ற ஒரு இடம். ஹல்லேலூயா. எப்படி வரலாம்? ஆயத்தத்தோடு வரணும். பார்வோனை சந்திப்பதற்கு யோசேப்பு எப்படி வரலாம்? தீவிரித்து சவரன் பண்ணிக்கொண்டு வேறு வசதி உடித்தவனாய் அங்கே பார்வோனுடைய சமூகத்தில் வர அழுது அவனை ஆண்டவரை உயர்த்தி வைக்கிறார். வேற ஒண்ணும் வேணாம். நீங்க ஜஸ்ட் அதை மட்டும் வாசிங்க. எங்க உயர்த்தப்பட்டான், எப்படி உயர்த்தப்பட்டான் அவன்? அடுத்த அடுத்த அதிகாரத்தில் வரும் நினைக்கிறது. பார்வோன் யோசேப்பை நோக்கி எகிப்து தேசம் முழுவதிலும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி எப்போ எப்போ இது நடக்குது? அவன் அவன் தீவிரித்து சவரன் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வந்து அந்த காரியங்களை சொன்ன பிறகு மகிமையான காரியங்கள் நடந்த வாழ்க்கையில பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டுத தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையில் போட்டு பாருங்க. இன்னொரு வஸ்திரம் வருது. இப்போ மெல்லிய வஸ்திரம், அதுதான் கடைசி வஸ்திரம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, அவன் முதல்ல போட்ட வஸ்திரம் இது சிறைச்சாலை வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம், கந்தியான வஸ்திரம், யாரும் விரும்பாத வஸ்திரம். ஆனா பார்வனை பார்க்க போகும்போது அவன் என்ன பண்றான்? வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு போறான். ஆனா அவன் ஆண்டவனை உயர்த்தும் போது அவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது? மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. இது வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் அந்த 19 வாசிங்க. என்ன வஸ்திரம் அது? மெல்லிய பிரகாசம் உள்ள 19:6 வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுதான். மேலும் இவைகள் என்னுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொல். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? பரிசுத்தவானுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சிறைச்சாலை வரும்போது சிறைச்சாலை வஸ்திரத்தை அணிந்திருந்தான். ஆனா பார்வோன் வரும்போது வேறு வஸ்திரத்தை அணிந்தான். ஆனால் அவன் உயர்த்தப்படும் போது அவனுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுக்கப்பட்டது? மெல்லிய. இதேதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கு நாம் அழுக்க வஸ்திரம் அணிந்திருக்கலாம். நமக்கு ரட்சிப்பு வஸ்திரம் கொடுக்கப்படும். ரட்சிப்பு வஸ்திரம் கொடுக்கப்பட்ட பிறகு சால்வை கொடுக்கப்பட்ட சால்வை, நீதியின் சால்வை கொடு. அதுக்கப்புறம் என்ன? அடுத்த வஸ்திரம் என்ன? 7 வஸ்திரம் சொன்னேன். நான் கடைசி வஸ்திரம் சொல்லி முடிச்சேன். 7 வஸ்திரம் பார்த்தேன் இல்லையா? ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், துதியின் ஆடை, அடுத்தது போர்ச்சரிக்கையின் ஆடை, அப்புறம் சித்திர கையாடை. இதெல்லாம் நம்ம போகிற பாதை காட்டுது. ஆவிக்குற வாழ்க்கையில நாம் கடந்து போகிற பாதையை தான் ஆண்டு வஸ்திரமா சொல்றாரு. ஹல்லேலூயா. 6வது வெண் வஸ்திரம், 7வது அந்த பாருங்க மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யார் கொடுக்கப்படுது? யோசுவாக்கா, யோசேப்பு. ஹல்லேலூயா. சிறைச்சாலை விழுந்திருந்தவன், குழியெடுத்த சொந்த சகோதரர்களாய் தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், மறித்து போனான் என்று சொல்லி அவனை மறக்க செய்தவர்கள் இல்லையா? ஆனா அவனை ஆண்டவராக உயர்த்தி அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். நாம் மறக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம்,
புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எங்க போதத்தை திக்கற்றலை காணப்படலாம். ஆனால் ஆண்டவரை ரட்சித்து ரட்சிப்பு ரசத்தை கொடுத்து, அப்புறம் நீதி சால்வை கொடுத்து, அடுத்தது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, துதி ஆடை கொடுத்து, போர்ச்சரின் ஆடையை கொடுத்து, சித்திர வேறுபாடுள்ள ஆடையை கொடுத்து, அப்புறம் வெண்மையான வசத்தை கொடுத்து, கடைசி என்ன கொடுக்கிறாங்க நமக்கு? வெள்ளி. அது பாருங்க, யார் தகப்பன தாயை கைவிட்டாலும், உடைய கூட சகோதரர்கள் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், கணவன் கைவிடலாம், யார் கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒரு ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. அவருடைய எல்லா காரியத்தையும் நோக்கி பார்ப்பதாய் காணப்படுகின்றார். அல்லேலூயா. பாருங்க, கடைசியா உடனே சொல்லி முடிச்சிருக்காரு. எஸ்தர் 8:15 வாசிங்க. எஸ்தர் 8:15. எஸ்தர் 8:15. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். பாருங்க, என்ன வஸ்திரம்? அவன் எங்க இருந்தான்? அவன் மொர்தெகாய் எங்க இருந்தான்? காவல் செய்கிறவனாய் காணப்படும். அப்ப எப்படி வஸ்திரம் அணிந்திருந்தாவன்? காவல் செய்யக்கூடிய வஸ்திரம். ஆனால் ஆண்டவன் உயர்த்தும் போது ஆண்டு என்ன கொடுக்கிறார்? அவனுக்கு இளநீலமும் வெண்மையுமான ராஜ வஸ்திரத்தை ஆண்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவன் உயர்த்தும் போது, ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு காத்திருக்கும் போது, கர்த்தர் நமக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுக்க போதுமானாய் காணப்படுகிறார். இன்னும் ஒன்று, ஏசாயா 52:1 வாசிங்க. ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். என்ன வஸ்திரம்? அலங்கார வஸ்திரம். ஒரு மனுஷனுக்கு ஆண்டு கொடுக்கிற என்ன வஸ்திரம்? என்ன? அலங்கார வஸ்திரம். சங்கீதம் 61:10 வாசிங்க. 61:10. 61:10. சங்கீதம் 61:10 இல்லையா? போயிடுச்சு. என்ன ரட்சிப்பு வஸ்திரத்தை பார்த்தாங்க. ரட்சிப்பு வஸ்திரம் உடுத்திக்கொள் சொல்லி என்ன வஸ்திரம் இருக்கா? 61 சங்கீதம் 61 இல்லையா? சரி, ஓகே, அது இல்லை, நம்ம விடுங்க. நீங்க அட்லக்கி. அப்போ ஆண்டு சொல்ற சபையில் அலங்கார வஸ்திரம் என்பது என்ன? எதை குறிக்கிறது? சபையில் அலங்கார வஸ்திரம் அப்படின்னாக்க எதை குறிக்கிறது? அது வரங்களை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? சபையில் அலங்காரம் எதை குறிக்கிறது? வரங்களை குறிக்கிறது. அப்போ சபை என்றால் என்ன? சபை என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும் சபையில? சபை சொல்லும்போது என்ன இருக்கணும் சபையில? ஒன்று பரிசுத்தம். வெரி குட். பரிசுத்தம். அடுத்தது தூய்மை, நீதி. அப்புறம் சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்க, முடிஞ்சிச்சு. அவன்தான். ஒன்று பரிசுத்தம், அடுத்தது கிருபை, அப்புறம் ஈவு, தாழ்ந்துகள், அப்புறம் வரங்கள், வல்லமைகள். இதெல்லாம் இருக்குதான் சபை. இதுதான் சபை. இப்படிப்பட்ட சபை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை. சபையின் அலங்காரம் என்ன? பரிசுத்தம். சபையின் அலங்காரம் என்ன? கிருபை. சபையின் அலங்காரம் என்ன? வரங்கள். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் காணப்படும். அதுதான் ஆண்டவருடைய சபை. ஆண்டவர் இப்படிதான் சபையை அலங்கரிக்க விரும்புகின்றார். அல்லையா? கைகளை ஊற்றி கர்த்தாவை நாம் மகிழ்ந்தோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவின் வார்த்தை ஆசீர்வதிப்பார்.